மீடியா துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விஸ்காம் அப்படின்னு பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்குது. அனிமேஷன் ப்ளஸ் வந்து ஃபோட்டோகிராஃபி, ஃபோட்டோ எடிட்டிங், இதெல்லாம் வந்து புதுவிதமான கோர்சஸ். இதெல்லாம் படிக்கும்போது உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த காலத்து போல் கிடையாது. இந்த காலத்தில் என்ன பண்ணுது, விஷுவல் கம்யூனிகேஷன், மீடியா எல்லாமே எல்லா இண்டஸ்ட்ரியிலும் பயன்படுது. அதில் அப்ளை பண்ணுறோம். ஒரு காலத்தில் பார்த்தோம்னா என்ன பண்ணுவோம்னா, சினிமாவுக்கும் ஒரு ஜேர்னலிஸ்ட் அந்த மாதிரியான பணிகளுக்கு மட்டும்தான் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் சொல்லிக்கிட்டு இருந்த காலம் போயிட்டு, இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்கும் வந்திருக்கு. ஸ்டோரி டெல்லிங்னா என்ன பண்ணுவோம்னா, இப்போ நடைமுறையில் நம்ம வந்து எழுத்து வடிவில் தான் எல்லா தகவல்களையும் அந்த நிறுவனத்தை பற்றி நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்போ என்ன பண்ணுறோம், அனிமேஷன் வடிவில், படங்கள் வடிவில் பார்க்கறதுக்கு கவர்ச்சிகரமாக கொடுக்கணும். அதற்காக என்ன பண்ணுது, நிறைய டிப்ளமோ கோர்சஸ்லாம் இப்போ வந்திருக்கு. அதையெல்லாம் படிக்கும் பொழுது எதிர்காலத்தில் ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்கள் அதையெல்லாம் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். ஓகே. எல்லா துறைகளிலுமே அந்த வாய்ப்பு இருக்கு.